இதை விஜய்க்கு எதிரான போட்டியாக ஸ்டாலினை கொண்டு போய் தான் நிறுத்துறாங்களே ஒழிய அவங்களே திமுகவை நிறுத்தலை. அவங்களுக்கு தெரியுது அந்த ரிஸ்க் என்னன்னு. அதனால தான் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு சாலிட் சேலஞ்சர். அவர் ஜெயிக்க முடியாது, வில் பி டிஸ்ரப்டர். ஆனால் 2026 தேர்தலுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கிற பொறுத்து அது ரொம்ப முக்கியங்க. நான் என்ன சொல்றேன், நீ 26 தோத்தினா படுதோல்வியை தழுவினால் சைபர் சீட்டு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 31 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கணும். பிடிப்பியா? 5 ஃபுல் இயர்ஸ் நீ பிடிக்கணும். இப்பயே விஜய்க்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற திமுக. விஜய் எது என்ன பண்ணாலும் அதுக்கு போட்டியாக அடுத்த நாள் கோயம்புத்தூரில் விஜய் வந்து மாநாடு நடத்தி ரோட் ஷோ போகிறாருன்னா அடுத்த நாளே இப்போ வந்து ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரு. மதுரையில் ஒரு ஏதோ ஷூட்டிங்கோ எதுக்கோ போகிறாரு விஜய், கட்சி மாநாட்டுக்கு போகிறாரு. ஏர்போர்ட்லேருந்து காரில் போகிறாருன்னா அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு. 48 வருஷமாக நடக்காத பொதுக்குழுவை கொண்டு போய் திமுக நடத்துறீங்க, இதில் மதுரையில் நடத்துறீங்க. ஆகவே இவங்க உண்மையிலேயே வந்து அவங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் திமுகவுக்கு விஜயை பார்த்து தான் இருக்குது. அவர் ஜெயிக்க மாட்டார், நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் எல்பி டிஸ்டர்ப்டர் கெடுப்பார் அவர் வந்து. அது அவங்களால தாங்க முடியல. ஏங்க, விஜய் வந்தார்னா களத்தில் நேரடியாக ஸ்டாலினால் தாக்கு பிடிக்க முடியுங்க, உதயநிதியால் தாக்கு பிடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு. அது எல்லாருக்குமே தெரியும்.